ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 25வது சட்டத்தை பார்க்க போறோம். சட்டம்னா ஃப்ரெண்ட்ஸ், கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது போல குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ஆனந்த கலிக்குள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த கலிக்குள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். ஆனந்த கலிக்குள்ள உதடுகளாம் போற்றி புகழ்கிறேன். மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த கலிக்குள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த கலிக்குள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணையானி, உன்னியலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானி, உன்னியலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டே மரக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த கலிக்குள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த கலிக்குள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை கொஞ்சம் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு குட்டி கதை பார்க்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம கதை பார்க்கலாம். கதை என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அந்திகிறிஸ்து ஃப்ரெண்ட்ஸ். அந்திகிறிஸ்து பத்தி நீங்க பார்க்க போறோம். இந்த கதை எங்க இருக்குன்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்துல 13வது அதிகாரத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அந்திகிறிஸ்து யாருன்னா, நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு தேவன் வந்து மூணு வழியில இருக்காரு. மூன்றில் ஒன்றான்னு சொல்லி இப்போ மூன்று தேவர் மூன்று கடவுள் நமக்கு இருக்காங்க. அவர் யாரும் பரலோக பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்தாவியானவர். இவங்க மூன்று பேரும் கடவுளா இருக்காங்க. இவங்க ஒன்றா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல பிசாசு ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க, 3 தலைவர் இருக்காங்க. அவங்க யாரும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசாசு, 2வது அந்திகிறிஸ்து, 3வது கள்ளத்தீர்க்கதரிசி. 3 பேர் அவங்க பிசாசு ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா அவங்க 3 பேர் தலைவர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இது வந்து டீப்பா பார்க்க போல, நம்ம பின்காலத்துல டீப்பா பார்க்க போறோம். இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 13வது வெளிப்படுத்தல் விசேஷம் 13வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த அந்திகிறிஸ்து பத்தி மிருகம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிருகம் வரும்போது, அதாவது அந்த அந்திகிறிஸ்து வரும்போது அவன் என்ன பண்றான்னா, பரலோகத்தில் உள்ள கடவுளையும் பரலோகத்தில் பரிசுத்தவான்களையும் என்ன பண்ண தூசிக்க அசிசமா கெட்ட வார்த்தை திட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அசிசமா தூஷமான வார்த்தை, ரொம்ப அருவருப்பான வார்த்தைகளை சொல்லி பரலோக ராஜ்யத்தையும் அவங்களோட பரிசுத்தவான்களையும் கடவுளையும் அவங்களோட தூதர்களையும் என்ன பண்றான், அசிசமா கெட்ட வார்த்தையில அவன் தூஷிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், திட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் நீ கதை இருந்து வச்சுல தாட்ஸ் கூட சேர்த்து நான் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில
நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியா கெட்ட வார்த்தை பேசணும். கெட்ட வார்த்தை வந்து அது பிசாசுக்குரியது. நம்ம கெட்ட வார்த்தை பேசும்போது பிசாசு ஈஸியா என்ன பண்ணுவான், நமக்குள்ள வந்து அவன் செயல்பட அவன் ஆரம்பிச்சிருவான் ஃப்ரெண்ட்ஸ். கெட்ட வார்த்தை பேசுறது ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது கடவுள் பிடிக்காத காரியம். கெட்ட வார்த்தை வந்து ரொம்ப ஒரு நம்ம நல்ல ஒரு மனித குணத்தையே பாதிக்கிற ஒரு சுவாப் என்னன்னா கெட்ட வார்த்தை பேசுறது ஃப்ரெண்ட்ஸ். கெட்ட வார்த்தை பேசும்போது என்ன நடக்குன்னா, மரணமும் ஜீவன் நாவில் அதிகத்தை இருக்கு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மனைவியை ஒருவேளை கெட்ட வார்த்தையில நம்ம நோக்கடிக்கிற மாதிரி திட்டும் போது ஒருவேளை அவங்க தற்கொலை பண்ணி இறக்கிறதுக்கு அது காரணமாயிடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸை, நம்ம பிள்ளைகளை, நம்ம அப்பா அம்மாவை, நம்ம வேலை செய்யறது, நம்ம நண்பர்களை நம்ம அசிங்கமா பேசும்போது, திட்டும் போது, கெட்ட வார்த்தை பேசும்போது அவங்க மனம் பாதிக்கப்படும். அதனால பெரிய ஏப்பெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பா நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெட்ட வார்த்தை பேசும்போது நம்ம கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கூட ஃப்ரெண்ட்ஸ். அதனால பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை வந்து மற்றோட இருதயத்துல நோக்கடிக்கும், மற்ற இருதயத்தை காயப்படுத்தும். அதனால ஒருவருக்கும் பிரோஜனம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெட்ட வார்த்தை பேசும்போது நம்ம உண்மையா பார்த்து பிசாஸ் பிள்ளைகளாம் நம்ம இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லயும் சரி, வேலையிலயும் சரி, நம்ம அப்பா எல்லாரும் என்ன பண்ணப்போ ஒரு நீதிமன்ற வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீதிமன்ற வாய் பிரியமானதை பேச அறியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரியமானதான் பேசணும், நல்லதான் பேசணும், கெட்டதை பேசக்கூடாது. மற்றவங்க பேசும்போது மற்ற உற்சாகப்படுத்த வார்த்தை பவுல் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். 2 Corinthians 14 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, நான் கட்டளை கொடுத்த அதிகாரத்தின்படி நான் இடித்து போடல, நான் ஊன்ற கட்டளை என்ன பண்றேன், நானு பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேச்சு வீழ்ந்து போன, நம்ம தோர்ந்து போன, துக்கத்துல வேதனையில இருக்கிறவங்கள திரும்பி உயிர்ப்பிக்கும்படியாக, திரும்பி அவங்களை உற்சாகப்படுத்தி, திரும்பி அவங்கள தொடர்ந்து அவங்க நல்லா வாழும்படியாக நம்ம நல்ல வார்த்தை பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசும்போது அது ரொம்ப அநேகருக்கு அது இடர்லா இருக்கும், அநேகரை வந்து அது காயப்படுத்தும், அநேகரை இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பா கெட்டதை பேசக்கூடாது. நம்ம பேசணும், அதை புரோச்சு உண்டாக பேசணும், நல்ல வார்த்தை பேசணும். அநேகர் நம்ம காயம் கட்டி, அநேகர் உற்சாகப்படுத்தி, அநேகரை வாய வச்சு நம்ம சந்தோஷமா வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெட்டதை பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் நமக்கு புரோஜனமா இருக்கு நம்புறேன். Okay friends, bye friends, make a nice day. God bless you. Bye friends, bye.